पवित्रे ब्रह्मोपदिष्टे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயம் கனிந்த இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 980வது திருநாமத்துக்கு 4வது விளக்கத்தை ரசிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் ஸ்ரீஹி என்கிற திருநாமம். இந்த திருநாமத்துக்கு விளக்கத்துக்கு நமக்கு ஞாபகம் வந்த நண்பன் வரலாறு ஒன்றை கூட சொல்லிட்டு வரோம். அந்த நண்பன் கிருஷ்ணன் பி சிவல். நாங்கள் ஹைதராபாத் விமானத்தில் சந்திச்சுட்டுருக்கோம். சந்திக்கும் பொழுது நடந்தது தான் இந்த 3வது திருநாம விளக்கமாக காண்பித்தோம். 3வது விளக்கமாக ஸ்ரீ என்ற திருநாமத்துக்கு. இந்த 4வது விளக்கம் 3வது விளக்கத்தை ஒட்டி வருது. அதாவது இறைவன்கிட்ட நமக்காக போய் அடைக்கலம் போகக்கூடியவளாக லக்ஷ்மி இருக்கா. அவன் மற்றவற்றை போய் சிபாரிசு பண்ணுறா நமக்காக அவர்கிட்ட. ஆனால் நாம் போய் அவள்கிட்ட சொன்னால் தானே இறைவன்கிட்ட போய் அவள் சொல்லுவோம். நாம் போய் அவள்கிட்ட விண்ணப்பம் பண்ணணுன்னா அவள் நமக்கு அணுகக்கூடியவளாக இருக்கணும். நாம் அவளை ஈஸியாக அணுகலாம்படி இருந்தாலன்றி நாம் அணுக நம் நிலையை எம்பெருமான்றை எடுத்து உரைப்பதற்கு அவள் முன் வர இயலாது. ஆகையினால் இந்த ஸ்ரீ என்கிற திருநாமத்தில் இன்னொரு விளக்கம் இருக்கிறதை நம்ம ஆன்றோர்கள் பார்த்தார்கள். சான்ஸ்கிரிட் கிராமர் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஃபார்முலா போட்டு டிரைவ் பண்ணலாம். இந்த ஸ்ரீஹி அப்படிங்கிற டிரைவ் பண்ணுற வழி 3 வழி முன்னாடி காண்பிச்சிருக்கோம். ஸ்ருணோதி இது ஸ்ரீஹி, ஸ்ராவயதி இது ஸ்ரீஹி, ஸ்ரயத்தே இது ஸ்ரீஹி. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 4வது விளக்கம் ஸ்ரீயத்தே இது ஸ்ரீஹி, அதாவது அடையப்படுபவள் ஆகையினால லக்ஷ்மிக்கு ஸ்ரீஹி என்று பெயர். நம்மாலே அடையப்படுபவள். இதைத்தான் நான் விளக்கினேன் நண்பன் கிருஷ்ணன் பி சிவிலுக்கு. டேய், நீ சொன்ன பத்ராச்சல ராமதாஸ் கதையில் இன்னொரு விஷயமும் ஒழிஞ்சுட்டு இருக்குப்பார். பத்ராச்சல ராமதாஸ் சீதையை பார்த்தானே கதறினா குமிரினான்னு சந்தார கோபாலாச்சார் சொல்வார். உனக்கு வைராட்டிக்கு போட்டேனே சீதை, அதை போட்டு ரசித்து அப்படி பண்ணினா நான் இந்த சிறையில் கல்லை உடச்சின்னு கஷ்டப்படுறேனே, ஒரு வார்த்தை ராமன்ட்ட சொல்ல தெரியலையே, போட்டுக்கு மட்டும் தெரியுது கூட உரிமையோடு சாடி இருக்கார் பத்ராச்சல ராமதாஸ் அவருடைய பாடல்களில் அப்படின்னு அந்த சந்தான கோபாலாச்சார் சுவாமி சொல்லுவார். அப்போது இதிலேருந்து என்ன தெரியுது, அவ்வளோ உரிமை எடுத்துட்டு அவள்கிட்ட போய் நாம் குறை சொல்ல முடியும், புகார் சொல்ல முடியும், அரவணைப்பு கேட்க முடியும். இப்படி எளிதாக நெருங்கக்கூடியவளாக இருக்கிறாள். அவளை எல்லோரும் எளிதாக நெருங்க முடியும், எல்லாராலும் அடையப்படுகிறாள் என்ற அடிப்படையில் ஸ்ரீயத்தே என்று அடிப்படை வைத்து ஸ்ரீஹி என்கிற திருநாமம் வருகிறது. இந்த விளக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நண்பன் கிருஷ்ணனுக்கு நான் சொன்னேன். இந்த பத்ராச்சல ராமதாஸ் கதையில் ஏர்போர்ட்டில் நாங்கள் பேசி அவனுக்கு லக்ஷ்மி தேவியின் ஸ்ரீஹி என்கிற பெயருக்கு உண்டான 4வது காரணத்தை இப்படி எடுத்து காண்பித்தேன். அவன் ஒரு மாதிரி ரசித்தான் கிருஷ்ணனும். ஏன்னா முதல்ல நமக்காகவற்றை போய் தான் சரணம் அடைவது என்பது பெரிய காரியம். ஆனால் அதுக்கு முதல்ல நாம் அவள்கிட்ட சரணம் அடைஞ்சால் தான் அது நடக்கும். நாம் சரணம் அடைவதை உடனே ஏற்றுக்கக்கூடியவளாக அவள் இருக்கணும். அவள்கிட்ட போகும்போது நமக்கு அச்சம் கிடையாது. ஏன்னு கேட்டால் தாய் போல் அவள். தாய் இப்பொழுதும் குழந்தை வந்துடுத்துனா ஐயோ குழந்தை நம்மக்கிட்ட வந்துட்டான்னு நினைப்பாளே ஒழிய அந்த குழந்தையுடைய பின்னணியில் உள்ள தப்பெல்லாம் பார்க்க மாட்டான்.